அஸ்ஸலாமு நம்ம லாஸ்ட் டியூட்டோரியலில் வந்துட்டு நம்ம ஒரு டிஃபால்ட் மெட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று எப்படி ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறன்னு சொல்லி அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர், இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அடுத்தது நம்மளோட ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம மோடிஃபை பண்ணுறது, அது கஸ்டமைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரை வச்சு தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்குது, சீலிங் பிளான்ஸ் இருக்குது, எலிவேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு இங்கே டிஃபால்ட்டாக காணக்கூடியது மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது நம்மளோட டிஃபால்ட் மெட்ரிக்லேருந்து வந்துக்குது. அடுத்தது அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னால் லெஜெண்ட்ஸ், ஒரு ட்ராயிங்கில் வந்துட்டு லெஜெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஷெட்யூல்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ரெவிட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மற்ற 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரெவிட் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள பெனிஃபிட் வந்துட்டு ஷெட்யூல்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ். இது வந்துட்டு 3D ஆப்ஷன் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்துட்டு 4Dக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். 3Dன்னு சொன்னால் 3 டைமென்ஷனல், இது வந்துட்டு 4Dக்குள்ளே பில்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் வந்துட்டு ஹிட் ஆகுது. அடுத்து வந்துட்டு ஷீட் அரேஞ்ச்மெண்ட். ஒரு ட்ராயிங் நம்ம பில்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ஷீட்டில் வந்துட்டு லே அவுட் பண்ணணும். பிரிண்டிங் ஆப்ஷனுக்கு, அடுத்தது சப்மிஷனுக்கெல்லாம் நம்ம ஷீட் அரேஞ்ச் பண்ணணும். அதை இந்த அந்த ஷீட்டுக்கு கீழே நம்ம வந்துட்டு செய்யலாம். அடுத்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு ஃபெமிலிஸ் வந்துருக்கு. ஃபெமிலிஸை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக சில ஃபெமிலிஸ் வந்துருக்கு. இந்த ஃபெமிலிஸை நம்ம ப்ராஜெக்ட் உள்ள நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் அதை எப்படி இதில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி இதை பார்த்துக்குவோம். அடுத்து வந்துட்டு குரூப்ஸ், ஏதாவது நம்ம இப்போ டிபிக்கல் வேலை செய்யக்குள்ள குரூப் பண்ணோம்னு சொன்னால் அதெல்லாம் இந்த அந்த குரூப்புக்குள்ளே வரும். இது வந்து ரெவிட் லிங்க்ஸுங்க கூட நீங்கள் ரெவிட் ஃபைல், இப்போ ஆர்கிடெக்சரல் மாடல் அப்படி இல்லை லேண்ட்ஸ்கேப் மாடல் ஏதாவது ஒரு RVT ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் லிங்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த ரெவிட் லிங்க்ஸில் வரும். ஓகே, இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே மோடிஃபை அண்ட் செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த செலக்ட் ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக இந்த 3 வந்துட்டு டிக்கில் இருக்கும். இது நம்ம டிக்கில் வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை எப்படி ஈஸியாக்கலாம்னு சொல்லி ஒரு வேலை நம்ம பண்ணும்போது இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வால் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் எனக்கு இந்த டைப் செலக்டர் இதை கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வால் வந்துட்டு 3 டைப்பான வால் இங்கே செலக்ட் பண்ணக்கூடியதாகவும் இங்கே வால் ஸ்வீப், வால் ரிவ்யூஸ் இது வந்துட்டு இது ஹிடனாகவும் இருக்குது. ஸோ இதில் வால் ஆர்கிடெக்சரலுக்கும் வால் ஸ்ட்ரக்சரலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வால் ஆர்கிடெக்சரை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுண்டரி வால்ஸ் இந்த பாருங்கள் இந்த இமேஜில் வந்துட்டு காணக்கூடியதாக இருக்குது. இப்படி அந்த நம்ம பவுண்டரி வால்ஸ் யூஸ் பண்ணுறது, பார்ட்டிஷன் வால் யூஸ் பண்ணுறதெல்லாம் வால் ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணுவோம். வால் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மோஸ்ட்லி இப்போ ஆட்டோகேட் ட்ராயிங் நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்டேர்கேஸ் ஏரியா, அடுத்தது லிஃப்ட் ஏரியா அப்படியான ஏரியாவில் வந்துட்டு ஹெச் பண்ணி அதோட டார்க் ஹெச்சால் காமிச்சிப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் கவனம் நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது. ஏன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த வாலில் வரும். ரெயின்போஸ் பண்ணப்பட்ட வாலுங்கிறதால அது ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும். இப்போ நம்ம பேசிக்கை வந்துட்டு ஆர்கிடெக்சரோட தான் செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வாலை பார்த்தோம்னு சொன்னால் வாலில் பாருங்கள் வந்துட்டு வால் இது நம்மளோட லொக்கேஷன் லைன் எதை யூஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் லைன் ஒரு வாலை நம்ம ட்ரா பண்ணணும்னு சொல்லி இது டிசைட் பண்ணுறது. இதை வந்து நம்ம வால் சென்டர் லைன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். வால் சென்டர் லைனை யூஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தோம்னா பேஸ் கன்ஸ்ட்ரைன் லெவல் 1 இருக்குது. நம்மளோட இங்கே ஃப்ளோர் பிளானில் இருக்கிற லெவல் 1 லெவல் 2 நம்மளுக்கு இங்கே பேஸ் கன்ஸ்ட்ரைனில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ லெவல் 1 செலக்ட் பண்ணோம்னா நம்மளோட வால் எல்லாம் வந்துட்டு லெவல் 1 நம்ம ஒர்க் பண்ணுவோம். ட்ரா பண்ணுற ட்ராயிங் எத்தனையும் வந்துட்டு நம்மளுக்கு லெவல் 1 தான் டிபெண்ட் ஆகும். ஸோ அதை இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது இந்த வாலோட ஹைட்டை நம்ம எங்கே டிசைட் பண்ணலாம்னு சொன்னால் டாப் கன்ஸ்ட்ரைனுக்கு வந்தோம்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு இந்த வாலோட ஹைட் வந்துட்டு அப் டு லெவல் 2 வரைக்கும் நம்மளுக்கு தேவை. இந்த லெவல் 2 என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள் இது நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் பண்ண இயலாத ஒரு இதில் ஹைட்டாக இருக்குது. இதை நம்ம இந்த லெவல் 2ஓட ஹைட் என்னன்னு சொல்லி இதை டிசைட் பண்ணணும்னு சொன்னால் இதை நம்மளோட எலிவேஷன் ஏதாவது ஒரு எலிவேஷனில் போயிட்டு நம்ம செட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை ஏன் ஃபஸ்ட்டுக்கு நம்ம இப்போ எலிவேஷனை பார்க்குறதுக்கு முதல் ஏன் இதை பார்க்கணும்னு சொன்னால் இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் இந்த டாப் கன்ஸ்ட்ரைன் அடுத்தது பேஸ் கன்ஸ்ட்ரைன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்மளோட எலிவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணுவோம். ப்ரொஜெக்டோட ஹைட் என்ன மாதிரி. ஓகே, இப்போ இந்த வாலண்டை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முதல் எலிவேஷனுக்கு போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு எலிவேஷன் ஓப்பன் பண்ணிங்க சவுத். இப்போ சவுத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் வந்துட்டு சவுத் வியூவில் நம்மளோட லெவல் 1 வந்துட்டு 0வில் இருக்குது, லெவல் 2 வந்துட்டு 4 மீட்டரில் இருக்குது. இது இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒரு 3.5 மீட்டர் தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் இதை 3.5 3500 டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இது
3.5 மீட்டருக்கு மாறும். இப்போ உங்களுக்கு அது மீட்டரில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு நம்மளுக்கு யூனிட் உண்டு. இப்போ இது உங்களுக்கு ஃபீட்டில் தான் தெரியும். 11 ஃபீட்டில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் 11 டைப் பண்ணி ஃபீட்டுக்குரிய சிம்பிளை டைப் பண்ணிங்கன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் அது ஓட்டோவாக கால்குலேட் ஆகிடும். ஸோ நம்ம கால்குலேட்டரில் அடுத்து கால்குலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிள்ஸை டைப் பண்ணால் போதும். இப்போ 3.6 மீட்டரில் உங்களுக்கு தோணுன்னா 3.6 m அடிச்சிங்கன்னு சொன்னால் 3.6 மீட்டருக்கு அது ஓட்டோவாக செட் ஆகிக்கும். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வோல், அடுத்தது ஸ்லெப்பு, ஒரு ஃப்ளோரோட ஹைட்டை டிசைட் பண்ணுற எல்லாம் வந்துட்டு இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம ஒரு புது லெவல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன், புது லெவல் நம்ம க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த லெவலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் லெவலில் நீங்கள் ட்ரை கிளிக் பண்ணி கிரியேட் சிமிலரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லெவல்ஸை நீங்கள் ப்ரோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் வந்துட்டு லெவல் 2 4 இது ஏன் 4 வந்துருக்குன்னு சொன்னால் நான் இடையில ஒரு லெவல் ஒன்று ப்ரோ பண்ணி அதை டிலீட் பண்ணதால் எனக்கு அது 4லேருந்து கவுண்ட் ஆகுது. ஸோ இதை நான் சிம்பிளாக 3க்கு சேஞ்ச் பண்ணுறேன். இது நம்மளோட இந்த லெவல்ஸ் இது வந்து நம்மளோட ஐடென்டிக்கலுக்கு வேண்டு தான் இது வழியில் விசிபிள் ஆகும். இப்போ இதையும் நான் சேஞ்ச் பண்ணுவேன், அந்த நேமையும் சேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லி இது கேட்குது. ஸோ நீங்கள் எஸ்ஸை கிளிக் பண்ணுவோன்னே இங்கேயும் லெவல் 3ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்த இன்னொரு லெவல் புது லெவல் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கிரியேட் சிமிலர் ஒரு புது லெவலை க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட லாஸ்ட் லெவல்லேருந்து அது ஓட்டோவாக நேம் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு வகையில் கிரியேட் சிமிலர் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு லெவலை க்ரியேட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட டெப்பில் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆர்கிடெக்சரில் வந்தீங்கன்னு சொன்னால் லெவல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் புது லெவல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லெவல் 1 2 3 4 5ன்னு சொல்லி அது ஓட்டோவாக அசைன் ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படி ஸ்னெப் பண்ணோன்னே இங்கே ஒரு லொக் ஐக்கன் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் ஸ்னெப் ஆகி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இதை ஷார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு லைனை ஷார்ட் பண்ணால் டோட்டலாக எல்லாம் வந்துட்டு ஷார்ட் ஆகிக்கும். என்று சொன்னால் நம்மளோட இந்த லொக் ஐக்கன் விசிபிள் ஆகிறது. சப்போஸ் உங்களுக்கு இதை மட்டும் இந்த லைனை மாத்திரம் ஒரு லெவல் 2 மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இதை இந்த நம்மளோட ப்ரீவியஸ் இதிலேருந்து டிபெண்ட் ஆகிருக்கிறத அன்லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் வெளியில். ஸோ இதெல்லாம் இது தனியாக நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற எல்லாம் வந்துட்டு டிபெண்ட் ஆகி இருக்குது. ஓகே, இதில் ஒரு சின்ன சிம்பிள் ஐக்கன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறதால உங்களுக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராயிங் வந்துட்டு கன்ஜஸ்டட் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் 1 to 50 மாற்றிட்டு இதை உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது நம்மளோட லெவல்ஸில். இப்போ நம்மளோட ட்ராயிங் செய்கிறதுக்கு நம்மளுக்கு லெவல் 1 and 2 இனஃப். ஸோ அதை நான் டிலீட் பண்ணிவிட்டு இது அப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ லெவல் 1 நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட இந்த டெப் இங்கே ஓப்பன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் லெவல் 1ல் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லெவல் 1 ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 2019ல் இதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டெப் வந்துட்டு 2 டெப் நம்ம செப்பரேட் பண்ணி வேலை செய்யக்கூடிய மாதிரி மற்ற வெர்ஷனில் இருக்காது. நீங்கள் 2019 வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி நான் இன்னொரு டியூட்டோரியலில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ லெவல் 1 நீங்கள் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு லெவல் 1ல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இப்போ வோலுக்கு வருவோம். நம்மளோட லெவல் 1ஓட ஹைட்டை நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வோல் சென்டர் லைன் லெவல் 1 நம்மளோட பேஸ் வந்துட்டு லெவல் 1லையும் வோலோட டாப் வந்துட்டு லெவல் 2லையும் இருக்கணும். இப்போ நான் சிம்பிளாக வந்துட்டு ஒரு வோலை க்ரியேட் பண்ணுறேன். வோலோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் ஆட்டோகேட்டில் நம்ம பொலி லைன் யூஸ் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு கண்டினியூஸாக வோல்க்குறதுக்கு வருது. சப்போஸ் நீங்கள் இந்த செயினுங்கிறது அன்டிக்கில் இருக்கும்னு சொன்னால் ஒரு வோலோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணதோட அந்த வோல் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடும். ஸோ அடுத்ததுக்கு நீங்கள் திருப்பி செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ண இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணி வோலை ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்க உங்களுக்கு இப்போ கண்டினியூஸாக வோல்க்குற போகிறீங்கன்னு சொன்னால் இந்த செயின் வந்துட்டு ஆனில் இருக்குதான்னு சொல்லி. ஸோ அந்த செயினை ஓப்பன் பண்ணுறதால நீங்கள் பொலி லைன் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக வோலை ட்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ரூம் ஒன்றை நம்ம கீறி பார்ப்போம். ஒரு பில்டிங் ஒன்று 3.5 உங்களுக்கு மீட்டரில் தெரியும்னு சொன்னால் 3.5 மீட்டர் 3.5 m டைப் பண்ணுங்கள். 2 feet உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சிம்பிள்ஸ் அதுக்குரிய சிம்பிள்ஸை டைப் பண்ணுங்கள். ஃபீட்டுக்குரிய எம்எம் வேணும்னு சொன்னால் நீங்கள் எம்எம் வந்துட்டு நார்மலாக நம்மளோட யூனிட்ஸ் எம்எம் இருக்கிறதால ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே ஒரு வோல் உண்டு மிடில்
நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் வாலை ட்ரா பண்ணுறதால அது ஓட்டோவாக இங்கே ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஓட்டோவாக ஜாயிண்ட் ஆகிக்கும். இப்போ இப்படி இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணல, நீங்கள் வால் ட்ரா பண்ணுறீங்க, சிஎஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ இதே வால் எனக்கு தேவைன்னு சொன்னால் சிஎஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் சிமிலர் அப்படி தாண்டா இதில் ட்ரை கிளிக் பண்ணி கிரியேட் சிமிலர். இதில் பாருங்கள் வாலை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜாயின் ஸ்டேட்டஸ் எலோவில் இருக்குது. இது எலோவில் இருந்தால் தான் உங்களுக்கு வால் இப்படி ஜாயிண்ட் ஆகும். டிஸ்எலோவில் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்னா நீங்கள் இதுக்கு மேலே வாலை கீறுறீங்க பாருங்கள், பாருங்கள் வால் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஐக்கன் ஒன்று உங்களுக்கு இந்த வால் வந்துட்டு இந்த வாலோட அட்டாச் ஆகிறவங்களுக்கு இந்த ஐக்கன் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இதை நீங்கள் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வால் அதோட ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, பேசிக்காக வந்துட்டு இவ்வளோ தான் வாலுக்குரிய சிஸ்டம். இப்போ இந்த வால் எனக்கு இந்த வால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு ஆட்டோகேட்டில் இருக்கிற மாதிரி ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்குது. அடுத்தது இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இது மல்டி எக்ஸ்டெண்ட் நம்மளுக்கு கூடுதலான பாயிண்ட்ஸை வந்துட்டு ஒரே டைமில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாலோட ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு வாலோட ஃபேஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டேன்டா அது ஓட்டோவாக கனெக்ட் ஆகி நான் இந்த வாலை இங்கே பாருங்கள் இது நம்மளுக்கு ட்ரிம் ஆகிடுது. இந்த வால் நான் ஸ்டார்டிங்கில் கீறும்போது நம்மளோட ஜாயிண்ட் வந்துட்டு டிஷ்ஷாவில் கொடுத்ததால இது ஜாயிண்ட் ஆகலை. ஸோ மறுபடியும் இந்த எலோ ஜாயிண்ட் ஆகி நான் கிளிக் பண்ணுறேன், ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, அடுத்தது நம்ம பேசிக்காக பார்க்குறது நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒரு வால் இந்த இதே வாலை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் சிமிலர். ஓகே, இப்போ இந்த வால் வந்துட்டு எனக்கு இந்த வால் ரெண்டு தான் தேவை, இந்த பீஸ் தேவையில்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி ட்ரிம் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ட்ரிம் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோகேட்டில் நம்ம தேவையில்லாத பகுதியை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த பகுதி தேவையோ எந்த பாட்டை உங்களுக்கு தேவையோ அந்த பாட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இது ஓட்டோவாக ஜாயிண்ட் ஆகிக்கும். ஓகே, இதில் என்ன எரர் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வால் வந்துட்டு நம்ம பேசிக்காக கீறும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்துட்டு எலோ ஆகலை, அதால தான் இந்த வால் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் ஆகாமலுக்கு இந்த எரர் வருது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு வால் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஜாயின் டிஸ்எலோ ஜாயின் இது எலோவில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இடத்தையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஓகே, இப்போ ஒரு வாலை நான் இங்கே கீட்டேன், இன்னொரு வால் இங்கே கீட்டிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் எனக்கு ஜாயிண்ட் ஆகணும்னு சொன்னால் பாருங்கள் ஸ்மூத் எட்ஜ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதில் பேசிக் டூல்ஸ் இது நம்மளோட மோடிஃபை டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளோட வாலை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் வாலை க்ரியேட் பண்ணோன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வால் ஒன்று தேவை, ரெக்டாங்கிள் ஷேப் ஒரு பவுண்டரி வால் ஒன்று தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ரெக்டாங்கிளை ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்கிளை பிரிக்கலாம். சர்க்கிள் ஒன்று தேவைன்னு சொன்னால் சர்க்கிள் ஒன்றை நீங்கள் தேவையான மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பிரிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த மிடில் இருக்கிற வால் இந்த பார்ட் மட்டும் எனக்கு மிடில் இருக்கிற பார்ட் மட்டும் தேவையில்லை. அடுத்தது இதில் வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற பார்ட் தேவையில்லை, வெளியில் இருக்கிற ஒரு ஆர்ச் ரூம் ஒன்று நீங்கள் கீறணும்னு சொன்னால் இதை எப்படி இந்த வாலை இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பீஸ் கீறி அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் கீறத விட கம்ப்ளீட் வால் ஒன்றை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தோம்னா மோடிஃபை டூலில் இது நம்மளோட எலைன் நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டில் அந்த ஒரு ஆப்ஜெக்டை எலைன் பண்ணுறதுக்கு இதில் நார்மலாக நம்மளுக்கு ஒரு வீடியோ டெமோ உண்டு அவங்க தந்திருப்பாங்க ஃபிக்ஸட்டாக. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்படி அது டவுட் இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் இருக்காது, ஆனால் மோஸ்ட்லி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகே, இதில் அப்படி பார்த்தோம்னா ஆப்செட் இருக்குது. ஆட்டோகேட்டில் நம்ம ஆப்செட் கொடுக்குற மாதிரி ஒரு வாலை கிளிக் பண்ணி அதுக்குரிய ஆப்செட் டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு அதை ஆப்செட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிரர், இதில் மிரர் வந்துட்டு ரெண்டு டைப்பான மிரர் இருக்குது, இது ரெண்டு என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓகே, இந்த மிரரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு வால் ஒன்று இருக்குது, இந்த வாலை பேஸ் பண்ணி இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த வால் இங்கே மிரர் ஆகணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், மிரரை கிளிக் பண்ணுங்கள், இந்த வாலோட மிட் லைனை கிளிக் பண்ணோன்னே வால் பாருங்கள் நம்மளுக்கு இதே சேம் டிஸ்டன்ஸில் ஆப்செட் ஆகிருக்குது. ஓகே, அப்படி இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ எனக்கு இது ஒரு 800 டிஸ்டன்ஸ், ஓகே 600 டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த வால் ஆப்செட் ஆகணும்னு சொன்னால் கிளிக் பண்ணோன்னே இப்போ இது 600 டிஸ்டன்ஸ் டோட்டலாக பாருங்கள் 1.2 மீட்டர் நம்மளுக்கு ஆப்செட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த வாலை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ப்ளிட் எலிமெண்ட் இதுக்குரிய ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு எஸ்எல்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்ப்ளிட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்போ இந்த வால் வந்துட்டு ப்ளஸ் ரெண்டு டிவைட் ஆகிட்டு. ஸோ இது ஒரு வேறு பார்ட் இது ஒரு வேறு பார்ட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஸ்ப்ளிட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஸ்ப்ளிட் வித் கேப்னு சொல்லி இருக்குது. இந்த ஃபிக்ஸ் அமௌண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி இந்த ஃபிக்ஸ் அமௌண்ட் எதுக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்ஸ் ஒரு வாலில் தேவைப்படுதுன்னு சொன்னால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் நம்மளுக்கு 300 வரைக்கும் தான் போகலாம். ஸோ நான் 300 டைப் பண்ணேன்னு சொன்னால் ஓகே எனக்கு 300 இருக்குது. அதே தான் நான் 400 டைப் பண்ணேன்னு சொன்னால்
400 ஓகே 304. ஸோ 1 feet வரைக்கும் தான் நம்ம ஒரு வாலில் மேக்ஸிமம் ஓப்பனிங்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 300க்கு உள்ள உங்களுக்கு தேவைப்படுன்னு சொன்னால் எனக்கு ஒரு 50ல் தேவைப்படுதுன்னா 50 டிஸ்டன்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த 2 வாலுக்கு இடையில் ஒரு ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் சில இடத்துல நீங்கள் கிரிட் வால்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இது ரெண்டுக்குரிய டிஃப்ரெண்ட்டை பழகிங்க. இதில் பாருங்கள் அது ஓட்டோவை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அடுத்த ஒரு கெப்பை கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த டிஸ்எலோ ஜாயிண்ட்டை வந்துட்டு எலோ பண்ணுது. அவ்வளோதான் அது டிஃப்ரெண்ட். ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்ப்ளிட் எலிமெண்ட்டை கொடுத்து வாலை டிவைட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த வால் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. இப்போ இந்த பார்ட் மட்டும்தான் இந்த செலக்ட் பண்ணிக்கிறதுல இந்த அவுட்டர் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம நார்மலாக ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் ட்ரிம்மை யூஸ் பண்ணலாம். டிஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்ட் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இந்த வால் நம்மளுக்கு தேவையான பகுதியை மட்டும் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வாலை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஆர்ச் வால் ஒன்று வந்துடுச்சு. ஓகே அடுத்தது நம்ம வாலை முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கொப்பி இதை பார்த்தோம்னு சொன்னால் கொப்பி வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த கொப்பியில் பாருங்கள் நம்மளுக்கு எடிஷனல் ஒரு ஆப்ஷன் இந்த மல்டிபிள் இது வந்துட்டு நம்மளுக்கு கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இதே ஆப்ஜெக்டை நிறைய இடத்த கொப்பி பண்ணக்கூடிய மாதிரி இது அன்டிக் ஆகிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்த கொப்பி பண்ண உடனே அது உங்களுக்கு எஸ்கேப் ஆகிரும் அந்த கமெண்ட். ஓகே ஸோ மல்டிபிள் உங்களுக்கு கூடுதலான இடத்துல தேவை பண்ணால் மல்டிபிளை கிளிக் பண்ணிங்க. ஓகே அடுத்து வந்துட்டு எரே வந்துட்டு நம்மளுக்கு கேட்டில் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதிகம். ஆனால் இங்கே ரொம்ப ஈஸி. இதில் வந்துட்டு நீங்கள் அவங்களோட மூவ் டு செகண்ட் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது. ஆனால் எத்தனை நம்பர்னு சொல்லி தெரியாட்டி ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்டன்ஸில் உங்களுக்கு மூவ் ஆகணும்னு சொன்னால் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதுன்னா நீங்கள் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணிட்டு எத்தனை ஆப்ஜெக்ட் ஒரு 15 ஆப்ஜெக்ட்னு சொன்னால் அது ஓட்டோவாக 15 ஆகிக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 14 தேவைன்னு சொன்னால் 14 அது ஓட்டோவாக மைனஸ் ஆகிக்கும். ஒரு 5 தேவைன்னு சொன்னால் 5. ஓகே இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணால் பாருங்கள் எல்லாம் ஒரு குரூப் ஆகிட்டு. ஓகே இதை நீங்கள் எடிட் பண்ண வேண்டியன்னா எடிட் குரூப்புக்குள்ளே போய் தான் இந்த போல் நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகே அடுத்த ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் எரே கிளிக் பண்ண உடனே ஒரு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தும் எண்டுலேருந்தும் தெரியும்னு சொன்னால் இதோட டோட்டல்லேருந்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுவும் செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும் அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது இந்த டிஸ்டன்ஸ் அது 2 டிவைட் பண்ணிக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எத்தனை டிவைட் பண்ணணும் 10 டிவைட் பண்ணணும்னு சொன்னால் அது ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எத்தனை ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஐடியா இல்லாட்டி இப்படி இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுலையோ அப்படி இல்லாட்டி அதை ரெடியூஸ் பண்ணுறதுலையோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 கொடுத்தோன்னா ஓகே இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு ஓகேன்னு சொன்னால் இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாம் அப்படியே குரூப் ஆகிடும். நான் இதை டிலீட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சிங்கிள் ஆப்ஜெக்ட் கூட ஒரு குரூப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த போல நீங்கள் மோடிஃபை பண்ணணும்னா நீங்கள் எடிட் குரூப்புக்கு போகணும். அப்படி இல்லாட்டி இது இப்போ நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆகிட்டார அன்குரூப் பண்ணி. ஓகே இப்போ நம்ம இந்த போல நான் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் எனக்கு இந்த வளர்ச்சி வந்துட்டு சில டைமென்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நான் வெளியில் கிளிக் பண்ணணும் இருக்காது. அது வந்துட்டு நம்ம டெம்பரரி டைமென்ஷன் நமக்கு ஒரு குயிக்னு ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொன்னால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதை பாருங்கள் இந்த வால் எனக்கு இந்த வாலோட ஃபேஸ் டு இந்த வாலோட ஃபேஸ் இது வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எனக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு 2.5 மீட்டரில் தேவைன்னு சொன்னால் எஸ் ஓகே 2 மீட்டரில் தேவைன்னா நீங்கள் 2 மீட்டர் டைப் பண்ணோன்னா அந்த வால் அட்ஜஸ்ட் ஆகிடும். 2.5 மீட்டர்னு சொன்னால் 2.5 மீட்டர் டைப் பண்ணோன்னா அந்த வால் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா 1 மீட்டர் நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதாங்க மூவ் ஆகிடும். ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஒரு போலை வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு போல் இது அந்த நம்மளுக்கு மோடிஃபை ஆப்ஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம இதே வேயில் தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எடிஷனல் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் டைப் செலக்டர் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்மளுக்கு டைப் செலக்டர் இருக்குது. இதை நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம்.